வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். இப்போ தான் ரீசெண்டாக தக் லைஃப் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ நம்ம சேனலில் போட்டாச்சு. பார்க்காதவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தக் லைஃபோடைய ப்ரீ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓடிடி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் முன்னாடியே வாங்கிட்டாங்க. 150 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி தான் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. 60 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ படத்துக்கான ட்ரெய்லர் லான்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆடியோ லான்ச் வந்து வர சாட்டர்டே 24ஆம் தேதி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்க போகுது. ஜூன் 5ஆம் தேதி இந்த தக் லைஃப் படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ தக் லைஃப் முடிச்சுட்டு அடுத்து உலகநாயகன் வந்து KH237 ப்ராஜெக்டை வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் போயிட்டுருக்கு. ஜூனில் படம் ரிலீஸ் ஆகுது. ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா KH237 ஷூட்டிங் வந்து போயிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் மணிரத்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தக் லைஃப் படத்துக்கு அப்புறமா ஆரம்பத்தில் வந்த நியூஸ் வந்து மணிரத்னம் அடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு, அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்து உடனே நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு பெரிய டைம் எடுக்கும் போல இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் மணிரத்னம் வந்து சின்னதாக ஒரு படம் பண்ண போறாரு, நியூ ஆக்டர்ஸை வச்சு ஒரு படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு ஆக்டரான நவீன் பாலிஷெட்டி அவரை வச்சு ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஃபிலிமா மணிரத்னம் பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. டைரக்டர் AR முருகதாஸ் இயக்கத்தில் SK இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் மதராசி. ஸோ மதராசி படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜமால் இவங்க 3 பேருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஃபைனல் ஷெட்யூல் வந்து ஒரு 15 நாள் கிட்ட நடக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் SK உடைய ஒரே ரிலீஸ் வந்து மதராசி படம் மட்டும்தான். செப்டம்பர் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி SK உடைய அமரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தாலும் மதராசி படத்துக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப டல்லாக தான் வந்து இருக்கு. மேபி அதுக்கு ஒரு முக்கிய காரணம் படத்தோடைய டேரக்டராக இருக்கலாம். ஏன்னா அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து அந்த அளவுக்கு சரியாக போகல. அதுவும் கடைசியாக அவருக்கு ரிலீஸ் ஆன சிக்கந்தர் பார்த்தீங்கன்னா மகா மட்டமான ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு படமாக மதராசி இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் வந்து முருகதாஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. செப்டம்பர் 5ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய அடுத்த ப்ராஜெக்டான சூர்யா 46 ப்ராஜெக்டை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான கிராண்ட் பூஜை வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா சூர்யா, மமிதா பைஜு, GV பிரகாஷ், வெங்கி அட்லூரி, ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ மமிதா பைஜு இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த படத்தில் சூர்யாவுக்கு பேராலாம் நடிக்க வாய்ப்பு கம்மி தான். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மமிதா பைஜுவை தாண்டி ஆக்ட்ரஸ் ரவீனா அவங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் ராதிகா அவங்களுமே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் வந்து ட்வீட் போட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் சம்மர் 2026 அப்படிங்கிறதுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மே 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த சூர்யா 46 ப்ராஜெக்டை பற்றி ஒரு சில ரூமர்ஸும் சைடில் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துல்கர் சல்மான் இந்த படத்தில் ஒரு கேமியோ கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ கொடுப்பாரு, சின்னதாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே இப்போதைக்கு ரூமராக தான் இருக்குது, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஆக்டர் தனுஷோடைய அடுத்த ரிலீஸ் வந்து குபேரா. ஸோ ஜூன் 20ஆம் தேதி படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குபேராவுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் இந்த குபேரா படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. MG பேசிஸில் 19 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஏற்கனவே ஆக்டர் தனுஷ்க்கு நிறைய லைனப்ஸ் இருக்குது, நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துடைய டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் அவருமே தனுஷை மீட் பண்ணி ஒரு ஒன்லைனர் ஒரு ஐடியா ஒன்று நரேட் பண்ணியிருக்காரு. அது தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போய் டெவலப் பண்ண சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தனுஷோடைய ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்டை பற்றி வந்திருக்கிற ஒரு செமையான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் தனுஷ் காம்போ. ஏற்கனவே விடுதலையோடைய ப்ரொடியூசர் RS இன்ஃபர்டைன்மெண்ட் அவருடைய தயாரிப்பில் வெற்றிமாறன் தனுஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே அவர் ஸ்டேட்மெண்ட்லேயே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் இப்போ வெற்றிமாறன் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாடிவாசல் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நான் தனுஷ் கூட தான் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தை வேல்ஸ்க்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. ஒருவேளை RS இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கு இவங்க பண்ணுறதா இருந்த அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ அங்கிருந்து வேல்ஸுக்கு கை மாறி இருக்கா, இல்லை இது ஒரு தனி ப்ராஜெக்ட் அது ஒரு தனி ப்ராஜெக்டாக 2 படங்கள் இவங்க பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது போக
போக தான் நமக்கு தெரிய வரும். ஆக மொத்தத்தில் இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டாக தான் இருக்க போது. வடசென்னை 2 கிடையாது. வடசென்னை 2 நடக்கிறதா இருந்தால் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸில் தான் வந்து நடக்கும். அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அது நடக்குமா அப்படிங்கிறதுமே டவுட் தான். டைரக்டர் பா ரஞ்சித் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சைலண்டாக அவருடைய வேட்டுவம் படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஷூட்டிங் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ், ஆர்யா 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஆர்யா தான் வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஷூட்டிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம்குள்ளே மொத்த ஷூட்டிங்குமே முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஆர்யாவே வந்து ஒரு ஈவெண்ட்டில் ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆகஸ்ட்லேருந்து சார்பட்டா 2 ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு. எஸ்டிஆரோடைய அடுத்த ப்ராஜெக்டான எஸ்டிஆர் 49 படத்துக்கான பூஜை முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஜூன் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எஸ்டிஆர் வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருக்காரு. ஸோ படம் ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்டிஆர் 49 வந்து ஒரு நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அடுத்து எஸ்டிஆர் வந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ஏஜேஎஸ் தயாரிப்பில் நடிக்கிற எஸ்டிஆர் 51 அந்த ப்ராஜெக்டை பற்றி அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து எஸ்டிஆர் 51க்கான அப்டேட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். செப்டம்பரில் வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங் வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே ஜூனில் ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே எஸ்டிஆர் 49 வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்களா, இல்லை ஒரு பக்கம் எஸ்டிஆர் 49 இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் 51 பேரலாக எஸ்டிஆர் 2 படத்திலையும் நடிக்க போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏகேயோடைய அடுத்த ப்ராஜெக்டான AK 64 பற்றி ஏகேவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் ஏப்ரல் மே சம்மரில் படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தெளிவாக ஃபிக்ஸ் ஆகிட்டார் போல். ரேசிங்கில் தான் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ரேசிங் இல்லாத சீசனில் படத்தை ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாரு. அது வந்து AK 64க்கு மட்டும் கிடையாது. அடுத்த 6 வருஷத்துக்கு ஒரு படம் ஏகேவுடைய படம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஏகேவுடைய அடுத்த 6 படங்களுக்குமே டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி உள்ளுக்குள்ளே நடந்திருக்கலாம். அஃபிஷியலாக வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் மேபி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம், அடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கலாம், இல்லை நடந்துகிட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ AK 64 பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஆதிக் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் ஏகேக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. இவங்க காம்போவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மடோன் அஸ்வின் ஏகேக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இது இல்லாமல் மறுபடியும் சிவா கூட ஏகே ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. பிரசாந்த் நீல் ஏகேக்குள்ளே ஏற்கனவே மீட்டிங் நடந்திருக்கு. அவங்களும் ஃபியூச்சரில் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த நியூஸில் எத்தனை டேரக்டர்ஸ் அஃபிஷியலாக ஆன்போர்டு வர போகிறாங்க, யார் யார் ஏகே வச்சு அடுத்தடுத்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அடுத்த 6 வருஷத்துக்கு 6 படங்கள் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ ஏகேக்கு வந்து 54 வயசு ஆகுது. 6 வருஷம் அப்படின்னா 60 வயசு. ஸோ 60 வயசோட படங்கள்லாம் நடித்து முடிச்சு ரிட்டையர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் ஏகே 63 படங்கள் நடிச்சிருக்காரு. அடுத்து ஒரு 6 படம் அப்படின்னா AK 69 தான் ஏகேவுடைய லாஸ்ட் ஃபிலிமாக இருக்க போதா. எப்படி தளபதி விஜய்க்கு தளபதி 69 தான் அவருடைய கடைசி ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ஏகேக்கும் AK 69 தான் லாஸ்ட் ஃபிலிமா, இல்லை அதுக்கப்புறமும் படங்கள் நடிப்பாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.